தாமஸ் ஆல்வா எடிசன் அவங்க வெஸ்டர்ன் யூனியன் நிறுவனத்துக்கு ஒரு இயந்திரத்தை வடிவமைச்சு கொடுத்தாரு. அதற்கு என்ன விலை நிர்ணயம் செய்யலாம் அப்படின்றது அவருக்கு கொஞ்சம் குழப்பமாவே இருந்துச்சு. எடிசனும் அவங்களோட மனைவியும் இத பத்தி ரொம்ப நேரமா அவங்க ஆலோசனை செஞ்சாங்க. ஆனா எடிசன் மனைவி $20,000 கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எடிசனோட மனைவி இப்படி சொன்னதை கேட்டு அவருக்கு இந்த தொகை பெரிய தொகையா இருந்தா அப்புறம் அவங்க வாங்காம போயிட்டா என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல பணம் தர்றதுக்காக நிறுவனத்தோட ஒரு மூத்த அதிகாரிய வெஸ்டர்ன் யூனியன் நிறுவனம் அனுப்பி வச்சிருந்தது. இயந்திரத்துக்கான விலைய அதிகாரி கேட்டாரு. எடிசனோ சில நிமிஷம் மௌனமா இருந்தாரு. எப்படி கேக்குறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு. பொறுமைய இழந்த அந்த நிறுவனத்தோட அதிகாரி, எடிசன் சார், இதோ உங்க இயந்திரத்துக்கான விலை. முதல் தவணையா $100,000 அப்படின்னு சொல்லி அதற்கான காசோலிய கொடுத்தாரு. மீதி எவ்வளவுன்னு சொல்லி அனுப்புங்க, காசோலிய அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இயந்திரத்தை எடுத்து சென்றாரு. அவசரப்படாம பொறுமையா காத்த எடிசனுக்கு 4 மடங்கு லாபம் கிடைச்சிச்சு. அவசரப்பட்ட நிறுவனத்தின் அதிகாரியால 4 மடங்கு நட்டம் நிறுவனத்துக்கு ஏற்பட்டது. அவசரம் நமக்கு சிப்பிகளை தரலாம், ஆனா பொறுமைதான் முத்துக்களை தர முடியும். ஒருத்தரோட திறமைய வெற்றியா உருமாற்றி தர்றது அவரோட பொறுமைதான். பொறுமை அனுபவத்தின் வெளிப்பாடு. அதுவே வாழ்வின் அலைகளை எதிர்கொள்ற துடுப்பா பயன் தரும். பொறுத்தார் பூமி ஆழ்வார்.